அழகே அழகு சீரியலை இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. மலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாக்யராஜோட சண்டை போடணும். கண்டிப்பாக தனக்கு என்னதான் உரிமை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம இந்த வீட்டில் வேலைக்காரியா, நம்ம இவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்வோம். ஆனால் இவர் என்னடானா, நம்மளை பிடிக்குமா இல்லை அவங்க அம்மாவை அதிகமாக பிடிக்குமான்னு கேட்டால் என்னோட அம்மா தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஈஸியாக பேசிடுறாரு. நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கு கோவமாக இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துலேயும் பாக்யராஜ் மலர் என்னதான் ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு கூட யோசிக்காமல் அமைதியாக இருந்துறாரு. அப்போ தன்னை பாக்யராஜ் சமாதானமே படுத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டாலும் காலையில் வரைக்கும் அந்த கோவத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பாக்யராஜ், மலர் ரொம்ப நேரம் ஆச்சு, எனக்கு தண்ணி வேணும், டயர்டாக வேறு இருக்குது, தனி மந்து கொடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்கள் பாக்யராஜ், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கிட்ட கேளுங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது பாக்யராஜும், இல்லை மலர், நான் உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன், எனக்கு ஒன்றை தான் அதிகமாக பிடிக்கும், எங்கள் அம்மாவெல்லாம் ரெண்டாவது அப்படின்ற மாதிரி மலரை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. இந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம சுரேஷ் தங்கராஜ் பேச்சு எப்போவுமே கேட்டுக்கிட்டு தப்பான ஒரு முடிவை எடுக்கிறாரு. எப்போ தான் நம்ம அழகுமதியை புரிஞ்சுக்க போகிறாரு, அழகுமதிக்கும் சுரேஷுக்கும் இடையில காதல் எப்போ தான் மலரப்போகுது அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. என்னதான் இருந்தாலும் சுரேஷ் தன்னோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் தன்னை தொட வந்தால் கண்டிப்பாக இதுதான் நிலைமை அப்படின்றது காமிக்கிற விதமாக நம்ம அழகுமதி சுரேஷை தள்ளி விட்டுறாங்க. இந்த அடி கண்டிப்பாக நம்ம சுரேஷுக்கு பத்தவே பத்தாதுன்னு நீங்கள் நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா சுரேஷ் எவ்வளோதான் பட்டாதுன்னும் திருந்தாத ஒரு ஜென்மமாக தான் இருக்கிறாரு. என்னைக்கு தங்கராஜ் சொல்கிறத கேட்காம தன்னோட சுய புத்திக்கு முடிவெடுக்கிறாரோ அப்போ தான் சுரேஷ் மற்றும் அழகுமதியோட வாழ்க்கை சீரும் சிறப்புமா நல்லாவும் இருக்கும். சுரேஷுக்கு அடிப்பட்டதை தெரிஞ்சதுமே ரொம்பவே ரேவதி வருத்தப்பட்டாலோ இப்போ ரேவதி போய் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அழகுமதிகிட்ட போய், சாரி அழகுமதி, நான் பண்ணது தப்பு, நான் என்ன நடக்கும் வைக்கணுக்கு தெரியாமல் கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் பேச்சை கேட்டு தான் சுரேஷ் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அழகுமதி. அது மட்டும் இல்லாமல் நானும் சரி அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லித்தான் நானும் உங்ககிட்ட கேட்கல அழகுமதி, சரி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போய் அழகுமதிகிட்ட கேட்க அழகுமதியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படிங்க ஒருத்தர் தாலி கட்டிட்டா புருஷன் ஒரு உரிமையில் என்ன வேணாலும் பண்ண வரலாமா, திடுதிப்புன கல்யாணம் ஆச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் இந்த கல்யாணத்தையும் ஏற்றுக்கிட்டேன், இப்போ கல்யாண வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பிஹேவ் பண்ண வந்தால் எப்படிங்க என்னால் அக்செப்ட் பண்ணிக்கிற முடியும், மனசுக்கே பிடிக்காத ஒருத்தரோட எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதியும் கேட்குறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் மதி, ஆனால் இப்படி எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் மதி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் ஒன்றுமே தப்பாக சொல்லலை, இந்த வாழ்க்கையை என்னால் அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்னால் முடியலை, கொஞ்சம் நாள் ஆகும், டைம் எடுக்கும், அதுக்குள்ளே என்னோடய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி இப்படி பிஹேவ் பண்ணால் என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட மதி கேட்குறாங்க. சரி அழகுமதி, இப்போ என்ன தான் பண்ணுறது, எப்போ தான் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள இடையில என்றைக்கு தான் ஒரு தீர்வு கிடைக்க போகுது, உங்களோட பிரச்சனைகளும் எப்போ தான் முடியும் அப்படின்னு கேட்கும்போது அதுதான் தெரியலங்க. ஏன்னா என்ன ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா தான் அவரோட சேர்ந்து வாழவே விருப்பம் இருக்கும், என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, எல்லா பக்கமும் அடுத்தவங்க சொல்கிறத மட்டுமே கேட்குறாரு, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டதே கிடையாது, நம்ம பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு கூட அவர் நினைக்கிறதும் கிடையாது, இப்படி இருக்கிற ஒருத்தரோட எப்படி ஒரு பொண்ணு வாழ்வாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது நம்ம ரேவதியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மதி, சுரேஷ் ரொம்ப நல்லவன் தான், என் வீட்டுக்கார் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் ரொம்பவே தப்பாக பிஹேவ் பண்ணுறான், அவனுக்கு தான் பண்ணுறது சரியாக தப்பான்னு கூட அவன் யோசிக்க மாட்டேங்கிறான், மாமா சொல்லிட்டாரு போய் செஞ்சிடலாம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு செய்கிற ஒவ்வொரு செயலுமே அவனை பொறுத்த வரைக்கும் கரெக்டுன்னு நினைக்கிறான், ஆனால் மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் அது தப்பாக தெரியுது அப்படின்றத அவன் யோசிக்க கூட மாட்டேங்கிறான். நான் என்ன தான் சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானும் இவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அவர் என்னடானா எதுவுமே காதில் வாங்கி கேட்டுக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா பொண்ணுங்கள்லாம் எப்படி புத்திமாக சொல்ல முடியும், ஆம்பளைங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட மாற்ற முடியாது மதி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன தான் தெரியும், அப்போது இத்தனை வருஷமாக நீங்கள் எப்படி அவரோட வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாரு மதி, உன்ன மாதிரி நான் இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வீட்லேயே நான் இருக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வீட்டில் அவ்வளோ தூரம் அவ்வளோ நடந்திருக்கு, இப்படிலாம் இருக்கும்போது நான் வீட்டில் இருந்துட்டேன்னா கண்டிப்பாக என் அம்மா அப்பா என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக கிடையாது, நீனாலும் உன்னோட அம்மா அப்பா நான் இருக்கேம்மா வாமான்னு சொல்லி உன்னை கூப்பிட்றது கூட ஆள் இருக்குது, ஆனால் நான்
என்ன பண்ணாலும் மாப்பிள்ளை செய்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி பேசுகிறதுக்கு தான் வீட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கிற இடத்துல எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சதோ பிடிக்கலையோ பிடிக்காமல் வாழ்கிறேனோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அதனால என்னை பற்றின கவலை என்ன நினைப்பாங்க, இவளுக்கு என்ன மாப்பிள்ளை நல்லா தங்கமாக தானே வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அம்மா அப்பா நினைப்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துல நான் என்னோடய கஷ்டமோ துக்கமோ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம அம்மா அப்பா கிட்ட அது கண்டிப்பாக தெரியக்கூடாது, தெரிஞ்சாலும் ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் முடியலை மதி, இருந்தாலும் இதை வெளியே சொல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சொல்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அப்போ இந்த 2 குழந்தைங்க அப்படின்னு சொல்லும்போது அது காலம் போன போக்கு எங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்றத அடையாளமாக காமிக்கின்றதுக்காக தான் எங்களுக்கு இந்த 2 குழந்தைங்களும். வேறு எந்த அளவுக்கோ எனக்குமே ஒரு துளி கூட விருப்பமே இல்லை. அவரோட வாழ்ந்த வரைக்குமே அவருக்கு தேவையானதை நான் செய்த ஒருத்தியாக மட்டும்தான் இருக்கேன். அவ்வளோதான். நான் ஒரு எப்படி சொல்கிறது, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதிட்ட சொல்லாமல் சொல்கிறாங்க ரேவதி. அப்போ அழகுமதியும் எப்படிங்க இப்படிப்பட்டவர் கூட இவ்வளோ தூரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதான் சொல்லிட்டேனே மதி, என்னதான் இருந்தாலும் என்னோட அம்மா அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட அவங்க மாப்பிள்ளை மருமகன் தான் நல்லவன் சொல்லிட்டு பேசுவாங்க. இது எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தா உன்ன மாதிரி வாழ்க்கை வாழணும் மதி, இல்லைன்னா இப்படிப்பட்ட வாழ்க்கை எந்த பொண்ணும் வாழக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னவோ நீயாவே இருக்கணும்னு நினச்சிக்கிறியே அதுவே போதுமானது. அதனால நீயாவே இரு. நீயாவே இருக்கிற வரைக்கும் உன்னை யாருமே அசைக்க முடியாது. உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன். அங்கே போனால் அங்கே மலரன் இருக்காங்க. நீ எந்த விதத்துலையும் யாரை நினச்சும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம சுரேஷை எப்படியாவது அழகுமதியோட சேர்த்து வைக்கணும். அப்போ தான் அழகுமதி சுரேஷுக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்பா. அப்படி இருந்தால் இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் கண்டிப்பாக கனெக்ஷன் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற தங்கராஜ் திரும்பவும் தன்னோட வேலையை காமிக்கிறாரு. அது என்னன்னா, டைனிங் டேபிளில் சாப்பாடு ஊட்ட சொல்லி எல்லார் முன்னாடியும் சொல்லவுமே அப்போ அழகுமதியும் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் சுரேஷ் தன்னோட மாமா சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்ட போகிறாங்க. அழகுமதியோ இல்லை எனக்கெல்லாம் அப்படிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் சும்மா சாப்பிட அழகுமதி, நாங்கள் ஒன்றுமே நினைக்க மாட்டோம், இதெல்லாம் சகஜம் சாதாரணம் அப்படின்னு சொல்ல அழகுமதியோ சாப்பாடு வேணாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ சுரேஷ் வலுக்கட்டாயமாக சாப்பாடு ஊட்ட பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம அழகுமதி விருப்பமே இல்லாமல் அந்த சாப்பாடு கீழே விழுகிற அளவுக்கு பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் தங்கராஜோட அம்மா, என்னம்மா நீ எல்லாம் ஒரு பொண்ணா, இப்படியெல்லாம் ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு எப்படி இருந்தாவது தன்னோட புருஷன் ஊட்டி விட்டா இந்த மாதிரிலாம் என் வீட்டுக்காரெலாம் செஞ்சது கூட இல்லை. ஆனால் ஓம் புருஷன் சுரேஷ் இதெல்லாம் பண்ண வரா, நீ என்னடானா ரொம்பவே ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பாருடா தங்கராஜ், நீ என்னடானா எங்கேயோ வெளியில் போகிற ஓனானா வேட்டியில் விட்ட கதையா, எங்கேயோ போகிறவங்கள இங்கே வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் பண்ண விட்டுட்ருக்க. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா தங்கராஜே நீ தான் பொறுப்பாயிருவ, பார்த்து இருந்துக்கோ. தங்கராஜும் அம்மா விடுங்கம்மா, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது என்னத்தையோ பண்ணு தங்கராஜ், நான் சொல்கிற கடமைக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் மதிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருமா மதி, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போ அழகுமதி சரியான கேள்வி கேட்குறாங்க. அப்போது இவர் ரூம்குள்ளே என்கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு காரணமே அப்போ நீங்கள் சொல்லிதானா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி கேட்குறாங்க. ஏங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே கிடையாதா? ஒருத்தரோட வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்து தான் ஒருத்தர் வாழணுமா? அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட ஒருத்தரோட விருப்பம் என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு நீங்கள் சொல்கிறத தான் வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழணும்னா சத்தியமாக என்னால் வாழ முடியாது. நீங்கள் சொல்கிறத கேட்டு தான் இவர் நடக்கணும்னு நினச்சா இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அழகுமதி. மதியும் தன்னை இப்படி எடுத்துரிஞ்சு எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாலே, தன்னோட வீட்டுக்கு அழகுமதி இப்படி அசிங்கப்படுத்துகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இனி தங்கராஜ் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோட்ல ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.